ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा. பகவத்கீதை உண்மை உலகில் 8வது அத்தியாயம் பரத்தை அடைதல் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் 24வது ஸ்லோகம். 24. அக்னிர் ஜோதிர் அக சுக்லக ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதாய गच्छन्ति ब्रह्मविदो जनाः अग्निर्ज्योतिरघ शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रियादा गच्छति ब्रह्मविदो जनः अग्निर्ज्योतिरघ शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रयादा गच्छन्ति ब्रह्मविदो जनः अग्निर्ज्योतिरघ शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रयादा गच्छन्ति ब्रह्मविदो जनः षण्मासा उत्तरायणं तत्र प्रयादा गच्छन्ति ब्रह्मविदो जनाः अग्निर्ज्योतिरः शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रयादा गच्छन्ति ब्रह्मविदो जनाः अग्निर्ज्योतिरः शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रयाति गच्छन्ति ब्रह्मविदो जनाः अग्निर्ज्योतिरः षण्मासा उत्तरायणं ब्रह्मविदो जनाः अग्निर्ज्योतिरः शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रयादा गच्छन्ति ब्रह्मविदो जनाः अग्निर्ज्योतिरः शुक्लः षण्मासा उत्तरायणं तत्र प्रयादा गच्छन्ति ब्रह्मविदो जनाः. பதவுரை மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பிரபுபாத. அக்னி நெருப்பு, ஜோதி ஒளி, அக பகல், சுக்லக வளர்பிறை, ஷண்மாசா 6 மாதங்கள், உத்தர அயனம் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் போது, தத்ர அங்கே பிரயாதா
உடலை விடுபவன் உடலை விடுபவன் கச்சந்தி கச்சந்தி செல்கிறான் செல்கிறான் பிரம்மன் பிரம்மவிதக பிரம்மனை அறிந்த ஜனாக அவர்கள் மொழிபெயர்ப்பு சொல்லுங்க. பரபிரம்மனை அறிந்தவர்கள் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் ஒளியில் பகலில் நல்ல நேரத்தில் வளர்பிறை உள்ள இரு வாரங்களில் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களில் உலகை விட்டு சென்று இந்த பரமனை அடைகின்றார். நெருப்பு ஒளி பகல் வளர்பிறை முதலியவற்றை குறிப்பிடும் போது ஆத்மாவின் பயணத்தினை ஏற்பாடு செய்யும் தேவர்கள் இதற்கு பின்னால் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தின் போது மனம் ஒருவனை புதிய வாழ்வின் பாதையில் கொண்டு செல்கின்றது. மேலே கூறப்பட்ட காலங்களில் திட்டப்படியோ தற்செயலாகவோ ஒரு உடலை நீத்தால் அவன் அருவ பிரம்மஜோதி அடைவது சாத்தியம். உடலை நீக்குவதற்கான நேரத்தையும் இடத்தையும் யோக பயிற்சியில் முன்னேறிய யோகிகளால் ஏற்பாடு செய்ய முடியும். மற்றவர்களால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் மங்களகரமான நேரத்தில் தற்செயலை உடலை நீட்டிருந்தால் பிறப்பு இறப்பின் சுழற்சிக்கு திரும்ப மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு நேராவிடில் மீண்டும் பிறப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் கிருஷ்ண உணர்வில் உள்ள தூய பக்தனுக்கு திரும்பி வருவதற்கான பயம் இல்லை. சுப வேளையோ அசுப வேளையோ தற்செயலாகவோ ஏற்பாட்டின் அடிப்படையிலோ எப்போது வேண்டுமானாலும் அவன் தன் உடலை விடலாம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுர்மிலிதம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदाधिकं वन्देहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथाभिधान्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णबालां सहगणललिता श्रीविशाखाभिधां च हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते भक्तकाञ्च गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। யோகிகளுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வேறுபாட்டினை மிக அழகாக பகவான் இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்திருக்கிறார். ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிற ஸ்லோகத்தில் யோகிகள் உடலை விடுகின்ற பொழுது எப்படி விடுகின்றார்கள், எப்பொழுது விட வேண்டும், பக்தர்கள் உடலை விடுகின்ற பொழுது எப்பொழுது விட வேண்டும் என்ற ஒரு தெளிவான விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம் நாம 23ல் பகவான் முத்தாய்ப்பாக சொன்னார், பக்தர்களிலே சிறந்தவனே, எந்தெந்த நேரங்களில் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வராது போகிறான் என்பதை பற்றி நமக்கு இப்பொழுது விளங்குகின்றேன் என்று ஆரம்பித்தார் 23ஆம் ஸ்லோகத்திலே. இன்றைய ஸ்லோகத்தில் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் ஒளியில் பகலின் நல்ல நேரத்தில் வளர்பிறையில் உள்ள 2 வாரங்களில் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களில் உலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், பகல்ல உத்தராயணம், அந்த 6 மாசம் உத்தராயணம் வடக்கு நோக்கி மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் வடக்கு நோக்கி சூரியன் பயணம் படுகின்ற அந்த திசை முதல் 6 மாசம், தை மாசத்திலிருந்து ஆடி மாசம் வரைக்கும் உத்தராயணம், ஆடி மாசத்திலிருந்து திரும்பி தை மாசம் வரைக்கும் தட்சிணாயணம். அப்ப அந்த 6 மாத காலத்துல பகல்ல நல்ல நேரத்துல சூரிய வெளிச்சத்துல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபு அந்த மாதிரிலாம் ஆத்மா போல என்ன பிரபு பண்றது?
இந்த குறிப்பிடப்பட்டிருக்க அத்தனை விஷயங்களுமே யோகிகளுக்கும் தவசிகளுக்கும் ஞானிகளுக்கும். ஆனால் தூய பக்தர்களுக்கு கிருஷ்ண பக்தர்களுக்கு கடைசியில் ஒரு அழகான வார்த்தை பார்ப்போம். ஆனால் கிருஷ்ண உலகில் உள்ள தூய பக்தனுக்கு திரும்பி வருவதற்கான பயம் இல்லை. எப்போ நாம முழுமையா கிருஷ்ண பக்தி பண்றோமோ, கிருஷ்ணனை சரணாகதி பண்றோமோ, எல்லாமே சர்வம் கிருஷ்ணன் வாழ்ந்து கிருஷ்ணன்றோமோ, அப்ப நமக்கு நேரம், காலம், தட்சிணாயனம், உத்தராயணம், இல்ல சுபவேளை, ஓரை பார்க்கறது, எந்த ராகுகால யமகண்ட அவசியமே இல்லை. இல்லையா? இதை நம்ம உள்ளத்தை உறுதியா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப நம்மை நாம் முழுமையான கிருஷ்ண பக்தனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் எனக்கு அடிப்படையான விஷயம். இல்லையா? பல நேரங்களில் நம்ம பார்க்கும் வாழ்க்கையில எங்க மாமனார் இந்த நேரத்தில் போயிட்டாரு, எங்க மாமியார் போனாங்க, அவங்க போனது குடும்பத்தை பயங்கரமான ஒரு சிக்கலா இருக்குது, நிம்மதியே இல்லை, கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? அது என்ன அர்த்தம் பாருங்க. இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்லணும்னாக்கா, அந்த மாதிரி ஆத்மாக்களுக்காக நாம் எல்லாம் சேர்ந்து பகவானை பிரார்த்திக்க வேண்டும். கிருஷ்ணா தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் கிருஷ்ண பக்தி பண்ணால தெரியாது எனக்கு, அவர்கள் பொருட்டு நான் கிருஷ்ண பக்தி செய்கின்றேன் என்று நாம் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நம் குலோகக்ஷேமத்துக்காக, லோகக்ஷேமத்துக்காக நாம் அனைவருமே. அதனால தான் இப்போ அடிக்கலாம் இப்போ லோகக்ஷேமத்துக்காகலாம் நம்ம நிறைய யாகங்கள்லாம் பண்ணுவாங்க, அந்த கூட்டு பிரார்த்தனை வைப்பாங்க, ஜெபம் பண்ணும்போது அதை சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய நடக்கும் போல. ஸோ அப்போ நாம் அந்த குடும்பக்ஷேமத்துக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும், பகவானுக்காக பகவானை தியானிக்க வேண்டும். சரியா? அதே போல விளக்கம் வருகின்ற பொழுது நெருப்பு, ஒளி, பகல், வளர்பிறை பிறவற்றை குறிப்பிடுகின்ற பொழுது, ஆத்மா பயணத்திற்கான ஏற்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு தேவர்கள் பின்னிருக்கிறார்கள். அந்த யோகியானவன் முறைப்படி யோகம் செய்திருந்தால், பகவானை தியானித்திருந்தால், அந்த நாம் எப்படி பார்த்தோம் இல்லையா, அட யோகம் பார்த்தோம், பதஞ்சலி யோகம் பார்த்தோம் இல்லையா, அந்த யோகங்கள்லாம் பயிற்சி பண்ணி முறைப்படி அந்த யோக பயிற்சி மிகவே கஷ்டமான ஒன்று, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கனால்தான் இந்த தேவதைகள்லாம் அந்த ஆத்மா பயணம் செய்கின்ற பொழுது வழிநடத்துவார்கள், இல்லைன்னா வழிநடத்த மாட்டார்கள். அங்கேயும் நமக்கு தோது போயிருவோம். இல்லை பிரபு நான் நிறைய யோகங்கள்லாம் பண்ணேன், ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தேன், அப்படி இருந்தால் கூட நாம் முழுமையான யோக பயிற்சி இருந்தால்தான் இந்த ஆத்மா பயணம் செய்கின்ற பொழுது அந்த தேவர்கள் வழிகாட்டுவார்கள், இல்லை என்று சொன்னால் வழிகாட்ட மாட்டார்கள். அதனால பிரபு எழுதுறாங்க, யோகங்கள் பண்றது ரொம்ப கஷ்டம், நான் பண்ணினேன் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அதை முறைப்படி பண்ணனா இல்லையான்னு தெரியாது நமக்கு. நம்ம ஆத்மா போகின்ற பொழுது முறையான தேவர்கள் நம்ம வழிகாட்டவில்லை இல்லையா அதுவும் தெரியாது நமக்கு. ஏன் இந்த தடமாற்றமான வாழ்க்கை நமக்கு இருக்கவே இருக்கிறது? கிருஷ்ண பக்தி எடுத்துக்கொண்டால் நானே ஆயுஷ்பாடு சொல்றான் பகவான். வராக புராணத்தை ஒரு ஸ்லோகம் சொல்றான், நானே கையை பிடிச்சி ஆயுஷ்க்கு போறேன்னு சொல்றான். நீ கோபால கொல்லப்படாது, நீ வாழ்நாள் முழுக்க நீ தியானம் பண்ணிட்டு என்னையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஆயுஷ்க்கு போறேன்னு சொல்றான். சரிங்களா? இதுலேயே பகவத்கீதையிலேயே 11வது அத்தியாயம் 52வது ஸ்லோகம் 11.55 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அது ஒரு சொல்றான் பாருங்க, எப்படின்னா பகவானை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக மட்டும் பக்தி பண்ணா அவன் எப்படி நம்ம ஆயுஷம் போறான் அப்படின்றதையும் 11.55 11.55 மத்கர்ம கிருத் மத்பரமோ மத்பக்தா சங்கவச்சிதகா நிர்வகிரகா சர்வபூதேஷு யா சா மாம் ஏதி பாண்டவா. எனதன்பு அர்ஜுனா, எவன் ஒருவன் எனது தூய பக்தி துணிடு விட்டுள்ளானோ, முதல் ஞாபகம் வச்சுக்கணும். பகவான் சொல்ற கருத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவன் ஒருவன், நம்மளதான் சொல்றாரு கிருஷ்ணர், எவன் ஒருவன் எனது, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பசுமரத்து ஆணை மாதிரி மனதில் பதிய வச்சுக்கணும். நாம அந்த வார்த்தைகள், பகவத்கீதையில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே நமக்கு படிப்பினைகள், வாழ்க்கையில் நாம் அதை பிரயோகப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நாம இல்லை ஒரு வார்த்தையை நம்ம தவற விட்டால் கூட பத்தியம் பண்ண விட்டுருவோம். இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறச்சே இந்த பில்டிங் கட்டுவா, பிளாஸ்டிக்ல வச்சுக்கிறதுல ஒரு பீஸ் எடுத்தெல்லாம் மொத்தமாக செஞ்சுட்டு விட்டுருவோம், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதே மாதிரி தான் இங்கே கீதையில் ஒரு வார்த்தையை நம்ம தவற விட்டாலும் நமக்கு அர்த்தமே அர்த்தமாயிடும். அதை பகவான் சொல்ல பாருங்க, எனது ஒரு வார்த்தை அப்படின்னு அர்த்தம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கிருஷ்ணா, கிருஷ்ணருக்காக மட்டுமே ஒன்று எனது இந்த வார்த்தைக்கு. ஏன்னா பகவானுடைய வார்த்தை இது. பகவத்கீதை 2வது தூய அப்படின்னு அர்த்தம் அகத்தூய்மை புறத்தூய்மை இல்லையா, 2 தூய்மை. தூய பக்தி தொண்டில், பக்தி பண்ணணும், அதை தொண்டு செய்யணும். பக்தி பண்ண மட்டும் கூடாது, தொண்டு செய்யணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் பக்தி பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறதுனா பகவானுக்கு சேவை பண்றது. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு,
புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு வீட்டுக்காரருக்கு சேவை பண்ணி என்ன வரும்? கோபம் தானே வரும் இல்லையா? அதான் பக்தி பண்ணுறது. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? திரும்பி சொல்லுமா? திரும்பி சொல்லுமா? பார்த்துக்கலாமா? ஆத்துக்காரர் புதுசாக கல்யாணம் பண்ணவர் 6 மணிக்கு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனோட இவர் இந்த மாதிரி சோஃபாவில் உட்காந்துட்டு நினச்சிட்டே இருக்கா. ஆத்துக்காரர் நினச்சிட்டே உட்காந்துருக்கிறார். லைட்டு போடல, சமையல் பண்ணல, பாத்திரம் தேய்க்கல, துணி துவைக்கல, ஒன்றுமே பண்ணல. சாயங்காலம் 6 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தார். கோமதினார் டார்லின்னு சொன்னார். அவர் லைட்டு போடலையே, நினச்சினே உட்காந்துருந்தாங்க. சமையலே பண்ணலையா, நினச்சினே உட்காந்துருந்தாங்க. சோறு ஆக்கலையா, உங்களுக்கு நினச்சினே உட்காந்துருந்தாங்க. என்ன நடக்கிறது? ஆகவே பகவான் நினைச்சா மட்டும் போறாது, பகவானுக்கு தொண்டு செய்யணும். பக்தி சொல்லியிருந்தது பக்தியில் இருந்தால் மட்டும் போறாது, பகவானுக்கு தொண்டு செய்யும். தொண்டு செய்ய அப்பதான் பகவானுக்கு பரமாத்மாவும் ஜீவாத்மா இடையே உள்ள அந்த தொடர்பு, அந்த பந்தம், ஈர்ப்பு அதிகப்படுத்தப்படும் இல்லையா? பெற்றெடுத்த குழந்தைக்கு அழுகின்ற பொழுது ஏன் ஓடி போறாவ? அந்த 2 ஜீவன்களும் ஒன்றுபட்ட ஜீவன்கள், தாயும் சேயும். அதே போல நாமும் பகவானுக்காக வேண்டி தொண்டு செய்கின்ற பொழுது அந்த பக்தியானது இறுக்கமான பக்தியாக, உறுதியான பக்தியாக, அனன்ய பக்தியாக மாற்றப்படுகிறது. அப்ப பகவானுக்கு சேவை பண்ணணும், பக்தணும். இது பார்த்தீங்கன்னா எனது தூய பக்தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ முதல் வார்த்தை. 2வது பலநோக்கு செயலில் மற்றும் மன அனுமானத்தின் கடலிலிருந்து முற்றிலும் ஈடுபட்டுவனாக. அப்படின்னு அர்த்தம், நான் செய்கின்ற செயல் அத்தனைக்கும் நானே காரணம் என்ற ஒரு எண்ணம். அடுத்தது செய்கின்ற செயலுடைய விளைவுகள் அனைத்தும் எனக்கே சேர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது அத்தனையும் இல்லாமல் அனுமானத்தின் களங்கத்தில் இருந்து அந்த ஒரு மரமே இருக்கக்கூடாது, களங்கமே இருக்கக்கூடாது. நான் செய்கிற செயலுக்கு பிரதிபலன் எனக்கு கிடைக்கணும். நல்லா படிச்சேன்னா நான் கோல்டு மெடல் வாங்கணும். நல்லா படிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. அந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றது தான் நம்முடைய கடமை. கோல்டு மெடல் கொடுக்கறது பகவான் பார்த்துப்பான். ஆனால் கோல்டு மெடலுக்கு மனசில் வச்சுட்டு அதுக்காக உழைக்கணும், சந்தேகமே இல்லை. எனக்கு கோல்டு மெடல் வேணும், நான் கோல்டு மெடல் தான் வாங்குவேன் அப்படின்ற ஒரு உள்ள உறுதியோட, ஹையர் தாட், உயர்ந்த சிந்தனையோட படிக்கணும். அதுக்காக முயற்சி எடுக்கணும், எல்லா செயலும் செய்யணும். நான் கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கறது, நான் கைக்கு வந்து சேர்றது அவங்களுடைய கவலை. அந்த நிலையில் இருக்கணும். உழைப்பு மொத்தம் நம்மளுது, கொடுக்கறத வேணாம் தீர்மானம் பண்ணுறது அவன். அதுதான் பக்தி என்பது. அதுதான் களங்கம் இல்லாத மன அனுமானத்தின் களங்கத்திலிருந்து முற்றிவிடுபட்டவனாக இருக்கிறது. 2வது பாயிண்ட். 3வது எனக்காக செயல்படுகின்றானோ. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் பகவானுக்காகவே. நான் சாப்பிடுறது கிருஷ்ணருக்காக, தூங்குறது கிருஷ்ணருக்காக. எப்படி இருக்கிறது புரிஞ்சுக்கிறது? என் உடம்பு வசதியா இருக்கு சுவாமி, காலைல 6 மணிக்கு போய் 11 மணிக்கு வீட்டுக்கு வர தாங்கல உடம்பு படுத்தா போடுன்னு இருக்குது. நான் எப்படி கிருஷ்ணருக்காக தூங்குறது? நான் வெரி எளிது, சிறிய சிம்பிளான விஷயம் தான். தூங்குகின்ற பொழுது கிருஷ்ணான்னு சொல்லிட்டு படுத்தாலே போடும் இல்லையா? நாரதர் சந்தேகம் வந்துருச்சு, நான் தான் உயர்ந்த பக்தர். நாரதர் சந்தேகம் வந்துருச்சு. பகவான் அப்படி கேட்கிறாரு, கிருஷ்ணா நான் தானே உயர்ந்த பக்தர், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லு, உண்மையை சொல்லு, நான் தான் தூய பக்தர் உனக்கு. ஏன்னா எப்படி சொல்லு நாரதான் கேட்டாரா? நான் தான் சர்வசதா காலம் நாராயணா சொல்லிட்டு சொல்றேன் இல்லையா? கேப்பே இல்லை. அப்ப நான் தான் உயர்ந்த பக்தர். சிஷ்யாடா அப்படியா? வாஸ்தவம் தான், உண்மைதான். அதான் கதிரையில் உங்களுக்கு எண்ணெய் கொடுப்பாரு இல்லையா? இல்லையா? எண்ணெய் கொடுத்துட்டு சுத்திட்டு வா, சித்தாம சுத்திட்டு வா. அதான் பண்றது கையில விஷயத்த சிந்தாம இருக்கணும். அதான் கண்டிஷன் இல்லையா? கையில வச்சுட்டு இதை பார்த்துட்டே இருக்காரு பாருங்க. சுத்தி வந்தாரு, நாராயணன் பார்த்துட்டாரு இல்லையா? கடைசியில வந்த பகவான் கேட்டாரு, நாராயணா எத்தனை முறை சொன்னேன்னு சொல்லுங்க. கிருஷ்ணா என்ன சொல்றீங்க பாட்டுக்கு? எண்ணெயை கொடுத்துட்டேன், வழியை கொடுத்தேன், இதை நான் பார்க்கறதா உன் பேரை சொல்றத நான். ஓ அப்படியா, சரி, நல்ல விஷயம் தான். துக்கே போ, ஒரு மண்பாடம் செஞ்சுக்கிறான் இல்லையா? இல்லையா? அவங்ககிட்ட போய் அவன் என்ன பண்றான் பார்த்துட்டு வர்றான். அங்கே போய் வாசலில் போகிறான், முப்பாட்டு அவங்க என்ன பண்ணா, தூங்கி எழுதுக்கும் போது கோவிந்தான்னு சொன்னான், அவ்வளோதான். அப்புறம் பஜனை சாப்பிடும்போது கோவிந்தான்னு சொன்னான், தூங்கும்போது கோவிந்தான்னு சொன்னான். திரும்பி வந்தார், வந்து சொன்னார், என்ன சுவாமி நான் சதாசங்கரும் சொல்லிட்டு வரவன், அவன் முந்தன்னா சொன்னான், அவன் தானே உயர்ந்த பக்தன் சொன்னான் கிருஷ்ணர். என்ன காரணம்? செய்கின்ற வேலைகளுக்கு இடையிலே, அன்றாட வேலைகளுக்கு இடையிலே ஒரு க்ஷணமும் ஓய்வில்லாது செய்கின்றான், உழைக்கின்றான். அவன் அந்த நிலையிலும் என்னை தியானிக்கின்றான், 3 முறை தியானிக்கின்றான். உனக்கு நான் ஒரு நாள் தான், ஒரு வேலை தான் கொடுக்குறான் உனக்கு. என்னை சுயவா சொன்னேன், அதுல என்ன மறந்துட்டேன் இல்லையா? ஸோ அப்படி இருக்கச்ச எப்படி நீங்க உயர்ந்த பக்தனா சொல்ல முடியும்? அதுதான் நீங்க சொல்றாங்க,
எனக்காக செயல்படுகிறானோ. அப்ப நாம சொன்ன பாருங்க, தூங்கும் போதும் கிருஷ்ணனுக்காக தூங்குறது சொன்னாக்கா வெரி எளிய விஷயம் தான். படுக்கும் போது தூங்குகின்ற பொழுது பகவானை தியானிக்க வேண்டும். 15வது ஸ்லோகம் 15வது அத்தியாயம் பகவத்கீதையில இல்லையா? இந்த ஸ்லோகம் இது சர்வசிஷ்யாக மிருதி சன்னிவிஷ்ட மத்த ஸ்மிருஞானம் அபோகனம் ச வேதேஷு வேதவித்யோ வேதாந்தகிருத்து வேதவித்து ஏவச்சாகம். இந்த ஸ்லோகத்தை அத்தனை பேரும் தூங்கும் போது சொல்லிட்டு படுத்தா கோவிந்தான் சொல்லிட்டு படுத்தா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு படுத்தா அதான் கிருஷ்ணனுக்காக தூங்குறது. கஷ்டமா இருக்கா இது? கஷ்டமா இருக்கா? கிருஷ்ணனுக்காக தூங்குவது என்பது என்ன? 15 ஸ்லோகத்தை சொல்லிட்டு 3 முறை ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். தூக்கம் நம்ம நிம்மதியா இருக்கும். கெட்ட கணக்கே வராது. கணக்காரன் வந்து கண்ணோட தூர விட மாட்டான். ஆத்மா வந்து கண்ணோட பேச மாட்டான். வர மாட்டான். சரி, ஞாபகம் நாத்தாரே எப்பதான் சொல்றேங்க, எனக்கு அருமையான நாத்தாரு கொடுக்கணும். உண்மைதான். ஸோ பல விஷயங்கள்ல அப்படித்தான். ஸோ ஹரே கிருஷ்ணா சொல்றாரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிற விஷயம்னாக்கா, பகவானுக்காக வாழ்வது என்பது நம் சிந்தனை முழுவதையும் பகவானுக்காக வைத்திருப்பது. எல்லா நிலைகளிலும் பகவானுக்காகவே நம்முடைய எண்ணம், செயல், சிந்தனை முக்கியமான விஷயம். அது பாருங்க, என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளார். 4வது பார்க்கிறது, என்னை வாழ்வின் பரம இலக்காக. இது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம கேட்டீங்கன்னாக்கா, நம்ம சொன்ன மாதிரி தான், என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு, வசதிக்கு, சிறப்பான வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அத்தனைக்கும் மூல காரணம் கிருஷ்ணர் தான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருப்பது. இல்லைங்களா? எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருப்போம், இறுதியில தவறி போயிடும், கை தவறி போயிடும், முடியாம போகும். சில விஷயங்கள் கூட இல்லையா, ஏதாவது கடைக்கு போய் வாங்க நினைச்சிட்டு இருப்போம், அங்க போகும்போது வாங்க முடியாம போய் திருப்பி வந்துருக்கணும், அங்க இருக்கும் நம்ம எதாவது விஷயங்கள், சில விஷயங்கள் கூட. ஆகவே எந்த விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நிகழ்ந்தாலும் அதற்கு கிருஷ்ணரே பொறுப்பு, கிருஷ்ணரே எனக்கு அனைத்தையும் அமைத்துக் கொடுக்கின்றார் என்ற நிலையில் இருப்பதுதான் என்னை தனது வாழ்வின் பரம இலக்காக வைத்துள்ளானோ. இன்னொன்று நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகவானுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை என்பது அவனுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட மாட்டேன். பகவானுக்கு ட்ரெஸ் வாங்கினா பகவானுக்கு போட்டு பார்த்தா ஊற்றிக்கிறது, புஷ்பம் வாங்கினா பகவான் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு பண்ணிக்கிறது, நம்ம எடுத்ததை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் பகவானுக்காக பகவானுக்காக பகவானுக்காக. ஏனென்றால் நம்ம வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துருக்கோம். இந்த சட்டை என் வீட்டுக்காரங்க, இந்த பேண்ட் என் பையனுக்கு அருமையா இருக்க கலர், என் பொண்ணுக்கு ட்ரெஸ் சுடிதார் பொண்ணுக்கு நல்லா பொருத்தமா இருக்கும் உடம்புக்கு, அவளுக்கு யோசிக்கிறோமா இல்லையா? அத்தனை சிந்தனைகளையும் பகவானுக்காக நம்ம திருப்பி வரும். பஞ்சா கலர்ல ட்ரெஸ் சுடிதார் எடுத்தா ராதாராணிக்கு அருமையா இருக்கும், இந்த சாரி எடுத்தா ராதாராணிக்கு அருமையா இருக்கும், அந்த சிந்தனை வரணும் உலகத்துல நமக்கு. ராதாராணி நான் பார்த்ததே இல்லை, என் கூடவே இருக்கிறான், அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பழகிருக்கோம். இது இத்தனை காலமாக நமக்கு அந்த எண்ணத்தையும் செயலையும் மாற்றுவதுதான் கிருஷ்ண பக்தி. ஏன்னா அந்த பொண்ணு 25 வயசுக்கு உங்களோட இருக்கப்போ 25 வயசுக்கு அப்புறம் டாட்டா கட்டு பரமமா சொல்லி போயிட்டு இருக்க போறாங்க. அப்புறம் ஒரே போன்ல தான் வாழ்க்கை முழுக்க உறவு முழுக்க போன்ல போயிட்டு இருக்கும் போது அது உண்மையா இல்லையா? நான் பகவான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறான், திரும்பி திரும்பி சொல்றான், என் நினைச்சுக்கூடான்னு சொல்றேன். நாம தான் என்ன பண்றோம்? ஆனா அது மாற்றம் என்ன பண்றோம்? அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் அமெரிக்கா போயிட்டாங்க பொண்ணு. கேட்டி போய் 3 மாசம் அது ஒரு ஃபோன் பண்ணியா, விக்கெட் இருக்கா 10 முறை அவள், அம்மா பிஸியா இருக்கம்மா, நீ போன வைமா, அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் அவள் சொல்றான். அவள் தான் இங்க பார்த்து ஃபில்டர் வாங்கி கொடுத்தா. வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இதுதானே, நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றாங்க, தனது வாழ்வின் பரம இலக்காக எவர் வைத்துள்ளானோ மற்றும் எல்லா உயிரினத்தும் நண்பனாக இருக்கின்றானோ, இதான் முக்கியமான விஷயங்க. எல்லா உயிரும் நண்பனாக பாவிக்க வேண்டும் வைத்திருக்கின்றானோ அவன் நிச்சயமாக என்னை வந்தடைகின்றான். 5 விஷயம் கேட்கணும். எவன் ஒருவன் தூய பக்தனாக இருக்கின்றானோ, பரநோக்கு செயலில் பற்றில்லாமல் இருக்கின்றானோ, மன அனுமானத்தில் கடலிலிருந்து விட்டுவிட்டிருக்கின்றானோ, எனக்காக செயல்படுகின்றானோ, என்னை வாழ்வின் பரம இலக்காக வைத்திருக்கின்றானோ, எல்லா உயிர்க்கும் அன்பு செலுத்துகின்றானோ, அந்த ஜீவன், அந்த ஜீவாத்மா நிச்சயமாக என்னை வந்து அடைகின்றான் பரந்தாமா என்று சொல்கின்றார் என்று இங்கே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் பகவான். அப்ப இந்த ஸ்லோகத்தில் பார்க்கும்போது கடைசியில் சொல்றார் பிரபுபாதர்,
தூய பக்தனாக கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தனுக்கு திரும்பி வருவதற்கான வாய்ப்பே இல்லை, அவனுக்கு அந்த பயமே தேவையில்லை சொல்றாங்க இல்லையா. மனம் ஒருவனை புதிய வாழ்வின் பாதையில் கொண்டு செல்கின்றது. ஏன் நம்ம அத்தனைக்கும் மனம்தான் காரணம் என்று பார்த்திருக்கின்றோம். இந்த ஆத்மா போகின்ற பொழுது சூக்ஷ்ம சரீரமாக மனம், புத்தி, அகங்காரம் அதோடு சேர்த்து பயணிக்கின்றது. ஆகவே மனம்தான் மூல காரணமாக அமைகிறது. அந்த மூன்றிலே மிக முக்கியமாக இருப்பது மனம்தான். அப்ப மனதை கட்டுப்பாடு எல்லா இடங்களிலேயும் பகவான் சொல்லியிருக்கா, மன்மனா பக்தோ, மனதான் நீங்களுடைய பக்தனாக மாறு என்று சொல்லுகிறார் பகவான். வேற இதுவே கேட்கணும், நம்மகிட்ட வந்து பேங்க் பேலன்ஸ் கொடு, 2 வீடு வாங்கிட்டு பகவான் எங்கேயுமே கேட்கவே இல்லை. மன்மனா பக்தோ அந்த ஸ்லோகத்தை 2 முறை சொல்றான். 9.34 18.65 திருப்பி சொல்றான் பகவான் அந்த விஷயத்தை. என்னுடைய மனதினால் என்னுடைய பக்தனாக மாறு சொல்றாங்க. தற்செயலாக ஒரு நிர்வகித்தால் அவன் அருள்வதியை அடைவது சாத்தியமாகும். அப்ப அவன் எப்படி சொல்றது, இந்த மாதிரி கிரிட்டீரியா பார்க்கவே இல்லையோ, பகல்ல போறது, நல்ல நேரத்துல போறது, உத்தராயணத்துல போறது, இந்த மாதிரி சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது போகிறது. அந்த மாதிரி நேரங்களில் யோக பயிற்சி செய்த ஒரு யோகி நல்ல நேரத்தை குறித்து வைத்துக் கொண்டு அந்த நேரத்துக்கு ஆத்மா விட்டால் கூட அவங்களுக்கு சாத்தியம். அது எப்படி பீஷ்மாச்சாரியார் அந்த நேரத்தில் காத்திருந்தாரோ அதே போல யோகிகளுக்கும் அது கைவரப்பெறும். அவர்கள் காத்திருந்து இந்த நேரத்துல ஆத்மா போகணும். இப்பெல்லாம் என்ன பண்றா, குழந்தை பிறக்கிறதுக்கு தேதி டைம் ஃபிக்ஸ் பண்றா. அது பகவானுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது இப்பெல்லாம் கிடையாது. சிசேரியன் பிரிவை எடுத்தா இந்த நேரத்துல இந்த க்ஷணத்துல இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்துறா. போயிட்டு அவரும் கண்ண முடிட்டு கத்திரிக்காய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி குழந்தை வெளியே எடுத்துறாரு இல்லையா. அந்த அளவுக்கு போயிட்டு நம்முடைய வாழ்வியல் பௌதிக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வெளியே வந்து முழுமையாக. அதாவது குழந்தை பிறப்பு என்பது தேவ ரகசியம், இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயம். அது அதை பார்த்தான். இப்போ ஜாதகத்தை பார்த்துன்னு வச்சுக்கலேன், அந்த முற்காலத்தில் நார்மலாக சாதாரணமாக குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை பிறப்பதற்கு 3 வகைக்கு நேரத்தை கணிப்பார்களாம். சரிங்களா. குழந்தையினுடைய தலைப்பகுதி அந்த பிறப்பில் இருந்து வருகின்ற பொழுது தலைப்பகுதி மட்டுமே தெரிகிறது பார்ப்போம். அந்த நேரத்தை குறிச்சு வச்சுட்டு அதை வச்சு ஜாதகம் கணிக்கிறதா, அல்லது அந்த தாதி அந்த குழந்தை பிறகுன்றதுக்கு உதவி பண்ணாலே அந்த நர்ஸு அவன் குழந்தை கையில பிடிச்சி இழுத்தாலே அப்போ அந்த நேரத்தை குறிப்பிட்டு ஜாதகம் கணிக்கிறதா, அந்த குழந்தை பூமியில விழுந்ததே பூமியில் தொட்டதே அதை பொறுத்து நான் ஜாதகம் கணிக்கிறதா என்று அப்போ நார்மல் சாதாரண பிறப்புக்கே பல கேள்விகள் வந்த அந்த காலம் அது, அந்த நேரம் அது. ஆனா இப்ப என்ன பண்றா, சிசேரியன் பேபி எல்லாமே. அப்ப என்ன பண்றது, கத்தி டாக்டர் எடுத்தாரே ஃபர்ஸ்ட் அந்த நேரத்தை குறிச்சுக்கிறதா, இல்ல டாக்டர் அந்த குழந்தைய முதல்ல பார்த்தாரு அதை பார்க்கறதா, இல்ல கையில எடுத்தாரு கர்ப்பப்பையில இருந்து அந்த நேரத்தை பார்க்கறதா தெரியாது. எதன் அடிப்படையிலேயே அந்த குழந்தைக்கு ஜாதகம் கணிப்பது. நாம என்ன ஜாதகத்தை வச்சுட்டு 7 சேர்ப்பா 12 குரு மாப்பிள்ள அமையில சுத்திட்டு இருக்கோம் நம்ம காலம் முழுக்க இல்லையா. அப்ப என்ன அர்த்தம், ஆன்மீக முறைப்படி ஜாதகம் கணிப்பது என்பது பகவானுடைய சங்கல்பம் எதுவோ அதை நாம் தீர்மானிக்க வேண்டும். சொல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எந்த சூழ்நிலையுமே சாஸ்திரங்கள் நம்ம மீறக்கூடாது. அதான் பட்சம். என்ன பிரகம் பண்றது, இப்போ காலத்துல எல்லாமே அறிய போச்சு. அதுகளை தாண்டி நார்மல் பிரசவிப்பது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதை தாண்டி பல தாய்மார்கள் தயாரா இல்லை நார்மலா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இல்லை மயக்கம் மருந்து கொடுத்து ஆபரேஷன் போகிறதுக்காக அந்த நார்மலா பயிற்சியில் முடியாது அப்படின்னா சில பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொன்னாங்க. அதாவது அவர்கள் இப்படிப்பட்ட யோகிகள் தன் விருப்பப்படி நேரத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் இந்த லோகத்தை விட்டு போகலாம் சொல்றாங்க இல்லையா. அப்படி மற்றவர்களால் இதற்கை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி யோக பயிற்சி செய்ய முடியாதவர்களால் சாதாரண மக்களாலோ அபக்தர்களாலோ இந்த பயிற்சி செய்ய இந்த மாதிரி அவர்களுக்கு தீர்மானம் பண்ணி போக முடியாது சொல்றாங்க. ஆனால் அவ்வாறு நேராவடி மீண்டும் பிறப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அப்படி வந்து முறைப்படி யோகம் செய்து முறைப்படி நேரத்தை கணித்து இந்த படிச்ச பருவம் அதே மாதிரி பகல்ல எல்லாத்தையும் அந்த அந்த நியமன வரிசைப்படி அவர்கள் ஆத்மா போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் பரவனை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துட்டுனா வாய்ப்பே இல்லை, அவங்க திரும்பி வந்துருவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவும் கடினமான பாதை என்பதை இங்கே தெளிவாக விளக்குகிறார் ஸ்லோகத்தில். அதை தாண்டி கடைசியில் முடிவுகளிட ரொம்ப எளிமையாக தூய கிருஷ்ண பக்தனுக்கு இந்த மாதிரியான
சிரமங்களோ இந்த குழப்பமான நிலையோ கிடையாது. நிச்சயமாக என்னென்று சொன்னால் எப்பொழுதும் கிருஷ்ணஸ்மரணத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனை நேரடியாக சென்று அடைகின்றான் அப்படின்றத பார்த்தோம். தூய பக்தருக்கு உண்டான விஷயங்கள் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 11-55 ஒரு 5-6 விஷயங்கள் சொன்னவங்களுக்கு அந்த மாதிரி நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொண்டால் நிச்சயமாக நாம் பகவான் திருவடியை அடைந்து விடுவோம். இன்னொரு பிறப்பு நமக்கு இல்லை அப்படின்றத நாமே சொல்லிடலாம். சரிங்களா? நம்மை சார்ந்தவர்கள் பக்தி பண்ணாலா இல்லையா, பக்தி பண்றான்னு சொன்னாக்கா அவங்க டைரக்டா சொல்லலாம், எங்க அப்பா தொடர்ந்து பக்தி பண்ணார், அது வைகுண்டம் தான் போனாரு அப்படின்னு உறுதியா சொல்லலாம். நாம சொல்லிட்டு இருப்போம் வைகுண்டம் தான் வைகுண்டம் போனாலே நமக்கு தெரியாது, என்னடா பக்தி பண்ணாலே நமக்கு தெரியாது. அதனால நாம் பக்தி செய்கின்ற பொழுது அதிலும் குறிப்பாக கிருஷ்ண பக்தியை மட்டுமே செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கிருஷ்ண பக்தி அடைகின்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பகவான் எல்லாருக்கும் பதியாக இருக்கின்றான். ஸ்ரீயபதி, யஜ்ஞபதி, பிரஜாபதி, தியாம்பதி, லோகபதி, தராபதி, பதிர் கதிர் சாந்தக விஷ்ணு சாந்தமதாம் பிரசீததாம் மே பகவான் சதாம் பதி. எல்லாருக்கும் பகவானே பதியாக இருக்கிற காரணத்தினார் அவன் பிரார்த்திக்கிறாங்க பாருங்க. பக்தர்களின் வழிபாட்டுக்குரியவர், யது வம்சத்தை சேர்ந்த அந்தக மற்றும் விஷ்ணு போன்ற அரசர்களை காப்பவர், அவர்களால் போற்றப்படுபவர், எல்லா லட்சுமி தேவிகளுக்கும் கணவர், எல்லா யாகங்களையும் நிர்வகித்து அனைத்து ஜீவராசிகளையும் வழிகாட்டியாக இருப்பவர், எல்லா புத்தியையும் ஆள்பவர். இவருக்கு புத்தி கம்மியா இருக்கு, புத்தி அதிகமா இருக்கு, புத்தியே இல்லை அப்படின்னா எல்லா விஷயங்களையும் ஆள்பவர் பகவான் கிருஷ்ணர் தான், சந்தேகமே இல்லை. சத்திய கர்மாவுக்கு ஏற்ப அந்த அளவுக்கு பகவான் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறான். புரியுதுங்களா? நிறைய பேர் பார்த்துக்கணும். நம்ம சில குழந்தைகள்லாம் பிறகு ரொம்ப மந்தமா இருப்பா. கிருஷ்ண பக்தி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமா பார்த்தா அவங்களுக்கு ஷார்ப்னஸ் தெரியும். அவங்களுக்கு நல்லா யோசிச்சு அனுபவத்தை கண்ட ஷேர் பண்ணணும். அனுபவத்தை கண்ட உண்மை பல குழந்தைகள் மந்தமாக இருந்திருக்கா கிருஷ்ண பகுதி வர்றதுக்கு முன்னாடி. கிருஷ்ண பகுதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு தெளிவு, ஞானம், ஒரு பிரைட்னஸ் ரொம்ப கண்கூடாக பார்க்கிறது. என்று சொன்னால் கீதையினுடைய சாரம் உள்ள போக 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 அந்த குழந்தைகளுக்கு இதே தான். இப்போ ஒரு கீத ஸ்லோகத்தை படிக்கச்சே அந்த வார்த்தைகளை பொருள் பிரித்து என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஞானம் இருந்தது. அதை அப்படியே அப்ளை பண்றா ஸ்கூல்ல போயிட்டு. புரியுதுங்களா? ஒரு சாப்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னா ஒரு அத்தியாயத்தை படிக்கிறாங்கன்னா அந்த அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது ஆரம்பம் முதல் முடிவு வரை, அதை தாண்டி ஒவ்வொரு அத்தியாயம் படிப்பது 10 கேள்விகள் கொடுத்துருப்பா. 2 மார்க் கேள்வி 5 கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி அந்த பசங்களே கேள்வி உருவாக்குறாங்க, அந்த பசங்களே ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இந்த கேள்வி வரும், இந்த கேள்வி வராது, இது முக்கியமான அத்தியாயம், இது முக்கியமில்லாத அத்தியாயம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கிறது. அந்த குழந்தைகள்லாம் மார்க் வரணும்னா அளப்பரிய அளவுல பெரிய அளவில் வராங்க. 2020-21 எங்க பேட்ச்ல ஒரு 6 குழந்தைகள் கிருஷ்ண பக்தி ஆரம்பத்தை உட்கார்ந்தாங்க. இன்னைக்கு அந்த பசங்க ஒரு IBM வேலையில இருக்கான். 2 பசங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. சொன்னா நம்ம 94 பார்த்த பசங்க, 94 96 பார்த்த பசங்க. சொல்லி ஆச்சரியமா இருக்கும். அந்த குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பக்தி பண்ண குழந்தைகள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிலே சொல்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. கிருஷ்ண பக்தி பண்ண பசங்க தான். ஆகவே கிருஷ்ண பக்தி என்பது பகவான் அனைவருக்கும் பதியாக இருக்கின்ற காலத்தில் அவர் எல்லா ஞானத்தையும் கொடுக்குறாங்க. எல்லா யாகங்களையும் நிர்வகித்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கிற அவர் தான். அதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தயவு செய்து இந்த ஜோசிகாரை பார்த்து அவர் அந்த யாகம் பண்ண சொல்றாரு, அந்த ஜோசிகாரை அவர் அந்த யாகம் பண்ண, எந்த யாகமும் பண்ண வேண்டாம், சங்கீர்த்த யாகம் மட்டும் போட்டுக்கோ. வீட்டில் உட்கார்ந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 4 மாலை தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்விட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த யாகத்துக்கு நிகரான யாகம் எதுவும் இல்லை. யஜ்ஞபுருஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். நான் புரிஞ்சுக்கணும் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா புத்தியும் ஆழ்வோர், ஆன்மீக மற்றும் ஜடபுரங்கள் அனைத்திற்கும் உரிமையாளர், மேலும் மண்ணுலகில் தோன்றிய மிக சிறந்த அவதாரியமான அனைவரிலும் பரமனான பகவான் கிருஷ்ணரை இழந்தது கருணை கொள்வாராக என்று பிரார்த்திக்கிறார்கள். ஸோ அப்போ பகவான் தான் அனைத்திற்கும் மூலம் என்பதை நாம் நன்னா புரிஞ்சுட்டோம்னா நமக்கு இந்த மன சஞ்சலங்களோ செயல்கள் செய்கின்ற பொழுது குழப்பங்களோ வரவே வராது. சரியா? சரி, நம்மளுக்கு எப்படி பிரபு போறது, எப்படி பக்தி பண்றது, இன்னும் குழப்பம் உங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் தேடி பிடிச்சி வச்சுக்குவா பிரபு,
பகல்லையா உத்தராயணத்துல அதுக்கே பிரிச்சு வச்சு பார்க்குறப்போ யோகமெல்லாம் பண்ண தெரியாது, யோகமெல்லாம் பண்ணுறது தெரியாது, ஆனால் நான் பிரிச்சு வச்சுக்கிறேன். எப்படி எப்படியாவது இருக்கா அது மாதிரி. ஏன் சொல்றேன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுறேன்னா அப்பா அம்மா புரியாமல் கோமா வச்சு நடந்துருக்குது எல்லாம். டாக்டர்கிட்ட போயிட்டு கருணைக்குள்ளே கேட்குறான், எங்கள் அப்பா ஒரு 3 மாசமா கோமா இருக்கிறார், வாய்ப்பு நீங்க சொல்லிட்டீங்க, தேதி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நடக்கிறதா இல்லையா? அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அதனால அந்த மாதிரி நிலைகள்லாம் நம்ம தவிர்த்து பகவானை பிரார்த்தனை பண்ணாலே போகிறோம், அவன் நமக்கு எல்லா விஷயங்களையும் அழகாக காட்டி கொடுக்கின்றான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இன்றைய ஸ்லோகத்தின்படி நாம் கிருஷ்ண பக்தராக இருந்து இந்த ஆத்மாவை விடுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் எனக்கு சரியா? சந்தோஷம். அதாவது கேள்விகள் இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. கேள்வி இல்லையே? நல்லது. பகவான் என்னென்னைக்கு உங்களுக்கு கூடவே இருக்கிறான் அப்படின்றதுக்கு வாழுகின்ற உதாரணத்தை சொல்ல உங்களுக்கு கேட்டுக்கோங்க. இன்றைக்கும் யாரெல்லாம் குஜராத் போயிருக்கீங்க? குஜராத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்கு. அங்கே கோபிநாத் ஜீவ கோயில் இருக்கு. அந்த கோயிலில் பகவான் கையில் வாசிக்கிட்டு இருப்பாங்க. புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த கோயிலில் பகவான் கையில் வாட்ச் கட்டிருப்பாங்க. பகவான் கையில் அந்த பகவான் பேர் என்ன? கோவிந்த் சுவாமிநாராயண குரூப் ஃபாலோ பண்ணுற அந்த குரூப் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் 500 ஆண்டுகள் பழமையான கோயில் அது. அந்த இடத்துக்கு பேர் கதாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிந்த்ஜி கோபிநாத் ஜியோட கையில் கட்டிருக்கிறாங்க ஒரு வாட்ச். நேதினி கட்டின வாட்ச் இல்லை, 50 வருஷமான வாட்ச். 50 வருஷமா கை வாட்ச் கட்டி வச்சுருக்காங்க. என்ன பின்னணின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீஷ்காரர் வந்தார் 50 வருஷத்துக்கு முந்தி, பகவானை சேவித்து அவர் பகவானுக்கு நம்பிக்கை இல்லை. பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபட்டு தரீங்க, எப்படி இது பகவானுக்கு அருள் புரியாதா சொல்றீங்க, எனக்கு எப்படி இது நம்பிக்கை வரலையே என்கிற மாதிரி பேசியிருக்கிறார் அவர். உடனே அங்கே இருக்கிற மூத்த அர்ச்சகர் என்ன சொன்னார்னா, இவர் பேசும் தெய்வம், இவருடைய உடம்பிலே நாடி ஓடுகிறது. நமக்குலாம் நாடி ஓடுதே மட்டும் பார்த்தாக்கா ஆத்மாவுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நாடி ஓடுகின்ற பகவான் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அவருக்கு என்னன்னா, அந்த எப்படி பார்க்கறத பகவான் ஏற்பாடு அவர் சொன்னார்னாக்கா, அந்த கைட்டிருக்கிற வாட்சை கட்டி, இந்த வாட்சை மனுஷ உடம்புல கட்டிட்டா நாடி துடிப்புக்கு ஏற்ப இந்த வாட்சி ஓடும். கழட்டி ஆஞ்ச மாட்டா நின்று போயிடும். அந்த மாதிரியான வாட்சி அது. அவர் கட்டிருக்காரு. அந்த இடத்துல வெள்ளக்காரர் பிரிட்டிஷ்காரர் கட்டிருக்காரு. அதை கழட்டிக்கூடாது அப்படி சொல்றது உண்மையாக இருந்தால் இந்த வாட்சி தான் சுவாமிக்கு காட்டு அப்படின்னு சொல்றாரு. ஓடிச்சுன்னா நீ சொல்ற நம்புறேன், பகவானுக்கு உயிர் துடிப்புள்ள இறைவன், சாதாரண விகிதம் கிடையாது அப்படின்னு சொன்னார் அவர். நம்பிக்கையாக குடும்பம்னு சொன்னார் அவர். வாட்சை கழட்டினார், நின்று போச்சு, ஓடல. அது கூட பகவான் கையில கட்டினாங்க, அந்த நிமிஷமே ஓட ஆரம்பிச்சுட்டு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கடந்த 50 ஆண்டு காலமாக அந்த கடிகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது மட்டும் கழட்டி வைப்பாங்க. திருவிழா அபிஷேகம் பண்ணுறது, பகவான் அபிஷேகம் பண்ணும்போது கழட்டி அண்ணனில் மாட்டுவாங்க. அபிஷேகம் முடிஞ்சு கழட்டி கட்டிடுவாங்க. அந்த கழட்டி மாட்டும் போது ஓடாது, எடுத்து கட்டின உடனே ஓடும். ஒரு நாளா 2 நாளா கடந்த 50 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கு. குஜராத்துக்கு கூட செய்திக்கலாம். இதை இன்றைக்கும் அப்படின்னு அர்த்தம். பிரபு நீங்க சொல்ற கதையெல்லாம் பகவான் வருவான், காட்சி கொடுப்பான், என்னை காப்பாற்றுவான், அதெல்லாம் எப்படி பிரபு இப்போ கழிவு நடக்க மாட்டேன். இப்போ நன்றிருந்தே குஜராத்தில் வாட்சை போய் பார்த்துட்டு வாங்க. நம்பிக்கையிலனா இருக்கலாம், நேரம் போய் பார்த்துட்டு வாங்க, வாட்சை பார்த்துட்டு வாங்க, பகவானை பார்த்துட்டு வாங்க, ஒரு தவிர இதுல எதை புரிஞ்சுக்கணும்? நம் நம்பிக்கை தான் இறைவன். உள்ளத்துல ஆழமாக நம்பிக்கை இருந்தால் இறைவன் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டுவான். அதுதான் முக்கியம். ஸ்ரத்தாரி சரி, ஸ்ரத்தாரம் அப்படின்றது சரி. சரி, ஹரே கிருஷ்ணா. கோபிநாத்ஜி அந்த இடத்துக்கு பேர்
அந்த இடத்துக்கு பேர் வந்து கதாதா, குஜராத்தில். கர்ப்பூர்னு சொல்கிறாங்க, லோக்கல் பேர் வந்து கதாதா. கர்ப்பூர் குஜராத் குறிச்சு வச்சுக்கோங்க. அது பகவான் பேர். சுவாமிநாராயண டெம்பிள் அந்த நிர்வாகத்தை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறாங்க. கோபிநாத்ஜி பகவான் பேர். கோபிநாத்ஜி எல்லாம் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, தட்டி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அந்த கோவில் பேர் சொன்னேன், கர்ப்பூர் கோபிநாத் டெம்பிள். கோவில் பார்த்தீங்கன்னா பெட்டிட்டு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சந்தேகம் யாருக்கும் இல்லையா? அப்போ அடுத்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் பகல்ல போறது என்னன்றதை பார்த்தோம். அடுத்த ஸ்லோகத்துல நாளைக்கு அடுத்த வாரம் பார்க்க போகிறது ராத்திரில போனால் என்ன நடக்கும், நமக்கு ராத்திரில யாரெல்லாம் போவாங்க. இப்போ தெளிவாக பார்த்தோம். யோக பயிற்சி செய்து பகல் நேரத்தில் போனால், நல்ல நேரத்தில் போனால், சுக்லபட்சத்தில் போனால், உத்தராயணத்தில் போனால் அந்த யோகி திரும்பி வரமாட்டான் அப்படின்றத பார்த்தோம். அதே போல் ராத்திரியில் போனால் சந்திரலோகத்துக்கு எப்படி போகிறாங்க, எங்கே போகிறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் 12 ஸ்லோகங்கள்லாம் நம்ம பார்க்கணும். நமக்கு இது ரெண்டுமே வேண்டாம். ராத்திரியும் வேண்டாம், பகலும் வேண்டாம். திடீர்னு போனாலும் சரி, லேட்டாக போனாலும் எப்படி போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் நான் கிருஷ்ண பக்தன், என்ன பகவான் எப்படி கொண்டு போனாலும் அவனுடைய திருவுள்ளம், அந்த நிலையில பக்தி செய்தால் நமக்கு எந்த பயமும் வேண்டாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முடிச்சலாமா? வேறு சந்தேகம் இல்லையா? எதுவும் இல்லை. சந்தேகம் தான் சொல்லுங்க. என்றால் முக்கியமான விஷயம். ஏன் என்ன பிரபு, நீங்கள் நான் இங்கே ஒரு 15 நிமிஷத்துலாம் பார்க்குறோம், நீங்கள் பாட்டு கடைசி இறப்பு பற்றி பேசிட்டு சந்தேகம் தான் இல்லையா? எப்படி இறக்க தான் போகிறோம். இந்த கடமை நிறைய இருக்குது பிரபு, கொஞ்சம் போட்ட பிரபு, இப்போ யோசிக்க வேண்டாம் பிரபு சொல்கிறா. முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இல்லை எப்படி இறக்க தான் போகிறோம், முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. எஸ், சரி. சதா சர்வகாலமும் கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா பிரபுபாத